இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன பாசிட்டிவ்ல இருந்தாலுமே அந்த அளவுக்கு மேலே போக முடியாமல் இமீடியட்டாக ஃபால் ஆக ஆரம்பிச்சாங்க. கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால் ஆனாலுமே பெரிய லெவலில் கீழே வர முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிளோட நின்னதை பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் சைட்வேஸ் டு நெகட்டிவ் டைரக்ஷனில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் நவம்பர் மந்த்துக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் 12 o'clock, ஈவினிங் 8 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸ் செஷன். இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் FIDA டேட்டா. FIA பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இது செல்லராக தான் இருந்திருக்காங்க 1067 கோடிக்கு. அதை மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா DA வந்து பை பண்ணியிருக்காங்க 1202 கோடிக்கு. ஸோ மார்க்கெட்டில் FIA கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருந்தாலுமே DA கொஞ்சம் மேட்ச் பண்ணிகிட்டே வராங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எக்கனாமிக் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்னிங் 10:30க்கு உங்களுக்கு சர்வீஸ் PMI அண்ட் மேனுஃபேக்சரிங் PMI வந்துருந்துச்சு. இது ப்ரீவியஸ் டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிறது கம்மியாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. அதாவது 60.90 இருந்தது, 58.9 குறைஞ்சிருக்கு சர்வீஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் 61 இருக்கிறது 60 குறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கிறது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்கும். மார்க்கெட் கீழே வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்த பொறுத்தவரை குருடாயிலோட வியூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.65% பாசிட்டிவ்ல இருக்காங்க. அரௌண்ட் $60 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். பட் இருந்தாலுமே இதனால தான் மார்க்கெட் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வர வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம எதிர்பார்த்திருந்தோம். மேபி இது ஒரு காரணமாக எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்கு. USD INR பொறுத்த வரைக்கும் ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 88.60 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது 2-3 நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கேப் அப்பில் தான் இருந்துச்சு. அதோட கண்டினியூவேஷன்ஸ் இந்தியன் மார்க்கெட்லேயும் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இந்தியன் ஓப்பனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட கண்டினியூவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டில் இருந்துச்சு. அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது US மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஓப்பனிங்கே வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அல்லது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு இருக்கிற பட்சத்தில் ஒரு நெகட்டிவ் சைடில் இருந்து பாசிட்டிவ் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியோட PCR ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.63 இருக்காங்க. மார்க்கெட் பீரிஷாக இருக்குது அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் ஓவரால் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பீரிஷில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ரொம்ப அதிகமான செல்லர்ஸ் வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். நியர் 0.63, 0.6 இந்த ரேஞ்சில் வந்துச்சுனாலே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற லீடு இருந்தாலுமே இப்போதைக்கு மார்க்கெட் பீரிஷ்ல தான் இருக்கு அப்படிங்கிறதும் ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல லீடா எடுத்துக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட PCR பொறுத்த வரைக்கும் 0.78 இருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் பீரிஷ்ல தான் இருக்கு அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்ட் இன்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமான கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் பீரிஷ்ல தான் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓவராலாக இவ்வளோ டேட்டாவை எடுத்துட்டு ஃபர்தரா டெக்னிக்கல் வியூவோட எடுத்து பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் மேலே போன பிரைஸ் அங்கிருந்து கீழே வர ஆரம்பிச்சாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மேலே போயிட்டு இமீடியட்டாக கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 25,510 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து மேலே வந்தாலுமே இமீடியட்டாகவே அங்கிருந்து கீழே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,508 இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் 1 அந்த இடத்த வந்து டச் பண்ணி அதே இடத்துல முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அப்படின்னும் போது இந்த பிரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வரப்போகுது அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம க்ளூவாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ இந்த ஜோன் வரைக்கும் போகுன்றதை தான் இமீடியட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 போயிட்டு டச் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25,508 போய் ரீச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்த ரீச் பண்ணாலே ஹெவியான ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சு
புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸாக்டா நடந்திருக்கிறத பார்க்க முடியாது. இது ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இது 25,500 இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். கரெக்டாக மேலேருந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகிருக்கிறது பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,500 வர போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது 1 மந்த் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். நாட் இம்மீடியட்லி. ஸோ 1 மந்த் டைமுக்கு நம்ம அங்கே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது இங்கேருந்து எப்படிலாம் அது ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரியே இன்ட்ராடே ட்ரேடர் வந்து இந்த இடத்துல செல்லராக இருந்துட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது செல்லிங் ஃபோர்ஸ் மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு, பையிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்ட்ரு ஆகும். இந்த இடத்துல யார் வின் பண்ணுறாங்களோ அந்த டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் ஃபோர்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ நாளைக்கு இந்த இடத்துல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இது பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதுனால இதை டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதோட டைரக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,500 வரை போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ட்ராவல் அப்படிங்கிறது புரியும். ஸோ அப்போது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணால் தான் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இதையே கண்டினியூ பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் அது 25,000 போயிட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இது நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாலுமே இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே சஸ்டெயின் ஆக வேண்டியது இருக்கும். அது 4 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் சஸ்டெயின் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. 4 hour டைம் ஃப்ரேமில் அல்லது 2 அல்லது 3 நாட்களுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது சஸ்டெயின் ஆகிடுச்சு இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கன்க்ளூட் ஆகிடுச்சு செல் பண்ணிடலாம் அப்படின்லாம் செல் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,034 வரை வரும் அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இன்ட்ராடேல இந்த பிரைஸ் எவ்வளவு தூரம் கீழே வரும்னா நியர் 25,400 அல்லது 350 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன டார்கெட் அப்படிங்கிறது இருக்குது. அல்லது நாளைக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுன் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் 25,400 ஓப்பன் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டி அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போகிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும். சப்போஸ் இது என்ன டைரக்ஷன்ஸ் போகும் அப்படின்னா இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,350 வரை வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன்னையோட பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன நெகட்டிவ்ல ஓப்பன் பண்ணது இமீடியட்டாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து மேலே போக ஆரம்பிச்சாங்க. போன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 57,873 இதை பிரேக் பண்ண முடியாமல் இமீடியட் ஃபால் கொடுத்தாங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் 57,657 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்தது அதையும் பிரேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் நியர் வந்து பார்த்தீங்கன்னா 57,500 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைஸ் ஓவராலாகவே ஒரு சைட்வேஸை கொடுத்து அந்த லோயஸ்ட் ப்ரைஸில் முடிச்சிருக்கு பார்க்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சப்போஸ் இந்த மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 57,873 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாது திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்போதைக்கு நிஃப்டி கீழே வரும் அப்படிங்கிறதுனால இதை டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வியூவாகவே கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எனிவே இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம்.
பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கக்கூடிய இடம் தான். அதாவது நிஃப்டி கீழே வந்ததுனால தான் பேங்க் நிஃப்டி கீழே வந்துச்சு அப்படின்றத நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் நிஃப்டியை பொறுத்தவரை. அதே மாதிரியே இந்த பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட் சப்போர்ட்டாக உங்களுக்கு 57,476 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த டச் பண்ணால் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன், அதாவது செல்லர் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு போனாலே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 57,690க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் ப்ரைஸ் மேலே வரலாம் அப்படிங்கிறதும், இது சஸ்டெயினாக என்ன டைம் ஃப்ரேம்னு சொல்லலை, கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 58,244 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அல்லது ரொம்ப ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இதில் என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது இமீடியட்டாக 58,585 அண்ட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 59,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வர்ற பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,476 பிரேக் பண்ணும், அதாவது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக் ஆகிடும் அப்படிங்கிறதும், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே இறங்கி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 56,244 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு டைம் இருக்குது, பொறுமையாக தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இமீடியட்டாக 57,200 அண்ட் 57,000 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். இல்லை சப்போர்ட்ஸ் தான் சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு அது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணாது, அப்படி கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதும், அதில் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 57,200 அண்ட் 57,000 இந்த ரேஞ்ச் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது நாளைய பொறுத்தவரை. சப்போஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 57,690 பிரேக் பண்ணுற பட்சத்தில் இமீடியட்டாக 58,244 வரை போகலாம் அப்படிங்கிறது நாளையோட வியூவாக இருக்குது.